भगवतोस्य दयैकसन्तोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च मगदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमनिं प्रणतोऽस्मि नित्यम्। சீராரும் திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓராத் திருக்கண்டே நின்னுரைத்த சீரான் கழலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. மாடமாமயிலை திருவல்லிக்கேணி என்ன திருமங்கையாழ்வாராலே ஆச்சரியமாக மங்களாசாசனம் செய்யப்பட்டதற்கு ஏற்ப மாடமாமயிலைங்கிற க்ஷேத்திரமும் திருவல்லிக்கேணிங்கிற க்ஷேத்திரமும் எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அமைந்திருக்கிறது. அதை வியாக்கியானத்தில் எடுத்து காட்டும் பொழுது மாடமாமயிலைங்கிறது ஒரு கிராமமாகவும் திருவல்லிக்கேணி என்பது ஒரு நகரமாகவும் இருந்தது என்று தெரிவிக்கிறார்கள். அந்த நகரத்துக்கு ஒட்டி அதை சேர்ந்த ஒரு சிறிய ஊராக இந்த மாடமாமயிலை அமைந்திருக்கிறதுன்னு பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் எடுத்து அருளி செய்கிறார்கள். அப்படி இரண்டு க்ஷேத்திரங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சேர்த்தி. அதிலே தற்பொழுது நாம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்திலே பேயாழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சமயம். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால்னு மணவாள மாமனிகள் சாதிக்கிறார்கள். ஐப்பசி மாசத்துல முதல் 3 நட்சத்திரங்கள், அதாவது திருவோணம் அவிட்டம் சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் வருகின்ற நாள்கள் ஒப்பிலவா நாள்கள், இதற்கு சமமாக மற்றொரு நாள் கிடையாது என்று இதனுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொண்டாட வேண்டும் தெரிவிக்கிறார். திருவோண நட்சத்திரம் பொய்கை ஆழ்வாருடைய அவதார திருநக்ஷத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பூதத்தாழ்வார்ங்கிற ஆழ்வார் அவதரித்தன சுபமான திருநக்ஷத்திரம். அடுத்து சதயம் நம்முடைய பேயாழ்வார் அவர் அவதரித்த நட்சத்திரம். இந்த 3 தினங்களுமே ஒப்பிலவாத நாள்கள் என்று தெரிவிக்கிறார். எதனாலே என்றால் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து தமிழாள் நூல் செய்து நாட்டை வைத்த பெத்திமையோர். மற்ற அத்தனை ஆழ்வார்களுக்கும் முன்னாக முதலிலே இவர்கள் அவதரித்து இந்த சம்பிரதாயத்தை நன்கு தழைத்து ஓங்கு செய்ய வேண்டும் என்பதற்காகவே திராவிட வேதங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். திராவிட வேதத்துக்குள்ளே முதல்ல அவதரித்த திவ்ய பிரபந்தங்கள் எது என்றால் இவர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இது தொடக்கமாகத்தான் திவ்ய பிரபந்தங்கள் வெளிவந்தன. இன்றைக்கு நாம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பல்லாண்டை முதலாக அனுசந்திக்கிறோம். அதற்கு காரணம் வேறு. அதை தொகுத்து கொடுத்தவர் நாதமுனிகள். அவர் தொகுக்கிற சமயத்தில் 1000ன்னு சில திவ்ய பிரபந்தங்களை பிரித்தார். 2வது 1000, 3ஆம் 1000, 4ஆம் 1000ன்னு 4 வகுப்பு ஏற்படுத்தினார். ஆனால் முதலில் அவதரித்த திவ்ய பிரபந்தங்கள் எவை என்றால் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. அப்போ ஆழ்வார்கள் அதில் முதல்ல அவதரித்தவர்கள் 3 ஆழ்வார்கள், காலத்தாலேயும் முற்பட்டவர்கள். மற்ற அத்தனை ஆழ்வார்களும் கலியுகம் பிறந்த பின்னர் தான் அவதரித்தனர். ஆனால் இந்த 3 ஆழ்வார்களும் துவாபர யுகமும் கலியுகமும் சேரக்கூடிய நடுவான சந்தி காலம் என்கிற அந்த சந்தியில அவதரித்தார்கள். அப்ப காலத்தாலேயும் முற்பட்டவர்கள். அதே போல திவ்ய பிரபந்தத்தை முதல்ல கொடுத்தவர்கள் என்கிற பெருமையினாலும் முற்பட்டவர்கள். முதலாழ்வார் மூவரே என்று வைகையாழ்வார் அருளி செய்தபடி முதல் ஆழ்வார்கள் மூவரே, 3 ஆழ்வார்கள் தான் முதலாழ்வார்கள். இப்போ அந்த 3 பேருக்குள்ளேயும் நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் அவதரித்திருக்கக்கூடிய பேயாழ்வாருக்கு தனி சிறப்பு உண்டு. ஆச்சரியமாக அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால் அதைத்தான் திருவரங்கத்தமுதனார் காட்டும் பொழுது மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போத்தும் இராமானுஜர் கண்டு பூண்டவர்தால் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரேன்னு தெரிவிக்கிறார். மற்ற 2 ஆழ்வார்களை காட்டிலும் பேயாழ்வாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால் முதலிலே தேவப்பெருமாள், அதாவது
எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருமேனியை சேவித்தார். அதை சேவித்தவுடனே பாசுரத்திலேயே நமக்கு அமைத்து காட்டுகிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் இன்னு என்ன அந்த எம்பெருமான தாம் எப்படி சேவித்தார், எப்படி அனுபவித்தார்ங்கிற அந்த அனுபவத்தை படம் போட்டு காட்டுமா போல நமக்கு காட்டுகிறாரா. இந்த பெருமை இவ்வாழ்வாருக்கே சேர்ந்தது. மற்ற 2 ஆழ்வார்களும் விளக்கேற்றினார்கள். வையம் தகழியான்னு பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றினார், அன்பே தகழியான்னு பூதத்தாழ்வார் திருவிளக்கு ஏற்றினார். இப்படி 2 விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசமாக எரிய அந்த வெளிச்சத்திலே பிரகாசத்திலே முதலிலே எம்பெருமானை கண்டு சேவித்தவர் யாருன்னா அவர் பேயாழ்வார். ஆக அப்படிப்பட்ட பெருமை சுவாமிக்கு உண்டு, பேயாழ்வாருக்கு உண்டு. அந்த சுபமான தினத்திலே நாம் இன்று கூடியிருப்பது 2 விஷயங்களை பற்றி அனுபவிக்க வேண்டும். ஒன்றும் பேயாழ்வாருடைய வைபவம், மற்றொன்னும் இந்த திருமாளிகை இத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சுவாமி குமாரவாடி ராமானுஜாச்சாரிய சுவாமி எம்பார் ஜிஎஸ் சுவாமி. அந்த சுவாமியினுடைய ஒரு அனுபவமாகவும் இவ்விடத்துல தான் இந்த உபன்யாச நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுவாமி 1925 மாசி மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் சுவாமியினுடைய திருவவதாரம் நடந்தது. அது இப்போ 2025 இப்போ முடிந்ததுன்னா மாசி மாதம் வந்ததுன்னா 100 திருநக்ஷத்திரங்கள் பூர்த்தி அடைகிறது. அப்படிப்பட்ட சுபமான இந்த தருணத்திலே சுவாமியினுடைய கைங்கரியங்கள் என்ன, அவ்வாச்சாரியர் நமக்காக என்னென்ன அருளி செய்திருக்கிறாருங்கிற விஷயத்தையும் நாம் ஸ்மரித்து அவருக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியனை எப்போதும் மனதிலே இருத்தி தியானிக்க வேண்டும். ஆச்சாரியனுடைய பெருமையை எங்கும் பறக்க செய்ய வேண்டும். குரும் பிரகாஷையே தீமான் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. ஆச்சாரியனை சிஷ்யனானவன் 8 திக்கிலும் என் திசையும் அறிய இயம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே என்று மதுரகவி ஆழ்வார் 8 திக்கிலும் போய் என்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமையை பேசப் போகிறேன்னு போய் செய்தாரா? அதே போலத்தான் ஒவ்வொரு சிஷ்யரும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமையை எல்லாரிடத்திலையும் போய் பறக்க பேச வேண்டும், பலருக்கும் எடுத்து கூற வேண்டும். ஒரு அறிவுள்ள சிஷ்யன் என்ன செய்யணும்னா ஆச்சாரியனுடைய புகழை எப்போதும் பேசி அனைவருக்கும் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆக அதே கர்த்தவியமாக கொண்டுதான் அந்த சுவாமியினுடைய சந்தத்திலே வந்திருக்கக்கூடிய சுவாமிகள், இங்கே இருக்கக்கூடியவர் பெரியவர்களும் இப்படி ஒரு நிகழ்ச்சியானதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் முதல்ல காலத்தால் முற்பட்டவராக இருக்கக்கூடிய முதலாழ்வார்களுக்குள்ளே முக்கியமாக இருக்கக்கூடிய பேயாழ்வாருடைய வைபவத்தை சற்று அனுபவித்து பின்னர் இந்த திவ்ய தேசத்திலையும் நிறைய கைங்கரியங்களை செய்து பின்னர் ஆசிரம ஸ்வீகாரம் செய்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து அங்கு மட்டும் இல்லாது பல திவ்ய தேசங்களுக்கும் நடந்து யாத்திரையாகவே சென்று எல்லா திவ்ய தேசங்களிலும் ஸ்ரீ வைஷ்ணவம் ஓங்கி தழைத்திருக்க வேண்டும் என்று கைங்கரியம் செய்த சுவாமியான எம்பார்ஜியர் சுவாமியை பற்றின ஒரு சிறு அனுபவத்தையும் மேற்கொண்டு அனுபவிக்கலாம்னு சொல்லி அமைகிறேன். முதல்ல இப்போ தமிழ் தலைவன் வைபவம். பேயாழ்வார தமிழ் தலைவன் கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? முதலாழ்வார்கள் 3 பார்த்தோம். அதில் பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்று 3 நிலைகள் உண்டு. எம்பெருமான அனுபவிக்கிறோம், ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான அனுபவிக்கிறார்கள். நாம் அனுபவிப்பதுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஆழ்வார்கள் அனுபவிப்பதுங்கிறது எவ்வளவு உயர்ந்ததுன்னா நாமெல்லாம் நம்முடைய முயற்சியினால பெருமான அனுபவிக்கணும்னு தேடுகிறோம். எங்க பெருமாள் இருக்கிறார், எப்படி அமைந்திருக்கிறார், அவரை பற்றின பெருமைகள் எல்லாம் நாமே கேட்டு உணர்ந்து கொண்டு மனசால அனுபவித்து போய் அனுபவிக்க வேண்டும்னு போகிறோமா? ஆனால் ஆழ்வார்களுக்கு தங்கள் முயற்சியே கிடையாது. எம்பெருமானே தானே வந்து அஞ்ஞானத்தை போக்கி மயர்வர மதிநலம் அருளி இருக்கிறார். இதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய சீர்மை பெருமை. ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமையை யார் அறிவார்னா அருளி செயலை அறிவாரா? ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை அறிவார் யார்னா நாதமுனி முதலா நம் தேசிகரையல்லால் அவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்களை தவிர வேறு யார் இந்த ஆழ்வார்களுடைய பெருமையை அறிய முடியும்னு உபதேசரத்தினமால தெரிவிக்கிறார். பேதை மனமே உண்டோ பேசு. அப்ப நாதமுனி முதலா நம் தேசிகரை அல்லால் மற்ற யாருக்கும் இந்த வைபவம் தெரியாதா? அப்படி ஆழ்வார்களுக்கு என்ன பெருமை? இருள் தருமா ஞானத்துக்குள்ளே அழகான அந்த பெருள் ஞானத்தை பெற்றவர்களாய், ஞானம் கனிந்த பக்தியை பெற்றவர்களாய், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு என்ன பக்தி இருக்குமோ அந்த பக்தியை இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலேயே பெற்றதுங்கிறது தான் இவருக்கு இருக்கக்கூடிய பெருமையே. ஆழ்வார்களுக்கெல்லாம் அந்த பக்தி எப்படி கிட்டியது? இவர்கள் முயற்சியே பண்ணலை.
போய் சமுத்திரத்துக்கு நடுவில் இருந்து தபஸ் பண்ணார்களா, மலை உச்சியில் நின்று தபஸ் பண்ணார்களா, நெருப்புக்கு நடுவே புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நின்னும் என்று நின்று ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட தவம் செய்து ரிஷிகளெல்லாம் என்ன பாடுபடுறாங்க. ஒவ்வொரு ரிஷிகளும் எப்படியோ நின்று தபஸ் பண்ணி அதை புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் பல யுகங்கள் கழிந்தால் கூட அவர்களுக்கு அந்த ஞானம் பக்திங்கிறது ஏற்படுவதில்லை. ஆனால் ஆழ்வார்கள் யாருன்னு தங்களை தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே பெருமானாக தேர்ந்து வந்து தேடி இவர்களை எல்லாம் தேடி பிடித்து இவர்களுக்கு மயர்வர மதிநலம் அருளுகிறான். அப்படி அருளப்பெற்றவர்களுக்குள்ளே முதலாழ்வார்கள், முதல் மூவர், பொய்கையார், பூதத்தார், பேயார், இவர்களுக்கு சில நிலைகள், இந்த பக்தியிலேயே சில நிலைகள் உண்டு. பரபக்தி, பரஜானம், பரமபக்திங்கிற இந்த நிலைகளில் தான் மூவரும் இருக்கிறார்கள். பரபக்தின்னா என்ன? உயர்ந்த பக்தின்னு அர்த்தம். பரங்கிற சொல்லுக்கு நிகரற்றதுங்கிற அர்த்தம். பரன்னா யாரு? தனக்கு சாமானவனோ மேம்பட்டவனோ இல்லைன்னா அவனுக்கு பரன்னு பேர். பரமாத்மான்னு அவருக்கு ஏன் சொல்லுகிறோம்? நாமெல்லாம் ஜீவாத்மா, எம்பெருமான் பரமாத்மான்னு சொல்லுகிறோம். என்ன? பரமாத்மாவுக்கு சமமான மற்றொருவர் கிடையாது, பரமாத்மாவுக்கு மேம்பட்டவரும் மற்றொருவர் கிடையாது. பரஹாங்கிற சொல்லே அதைத்தான் குறிக்கிறது. யாரை காட்டிலும் மேம்பட்டவன் ஒருத்தர் இல்லையோ அவனே பரன். ஆக அப்படிப்பட்ட பரனான எம்பெருமானிடத்துல ஏற்பட்ட பக்திக்கு பரபக்தின்னு பெயர். பரபக்தின்னா பரமாத்மாவினிடத்துல ஏற்பட்ட பக்தி. இந்த பக்திக்கும் அதே தன்மை வந்துடும். எப்படி பரமாத்மாவுக்கு சமமானவனோ பரமாத்மாவிட மேம்பட்டவனோ இல்லையோ, அதே போல இந்த பக்திக்கும் எம்பெருமானிடத்துல வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காதலுக்கும் சமமாக இன்னொருத்தருடைய பக்தியை சொல்ல முடியாது. இதை காட்டிலும் உயர்ந்தது மற்றொன்று கிடையாதுங்கிற அளவுக்கு அந்த உயர்ந்த நிலையில பக்தியோடு கொண்டிருக்கிறார்கள். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப சதுர்விஜா பஜந்தே மாம் ஜனாசுகிருதினோர்ஜுனான்னு கண்ணன் கீதையில பக்தர்களை 4 விதமா பிரிக்கிறார். ஆர்த்தகா, ஜிக்ஞாசுகு, அர்த்தார்த்தி, ஞானி. அதுல ஆர்த்தன், அர்த்தார்த்தி இவர்கள் ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்கள். செல்வம் வேண்டும், நல்ல செல்வ செழிப்போடு உலக சுகங்கள் போகங்களை எல்லாம் அனுபவிக்கணும். இந்த லோகம் மட்டும் இல்லை, போய் குபேரப்பட்டணம், சந்திரலோகம், இந்திரலோகம், வாயுலோகம் என்னும் ஒவ்வொரு லோகத்துக்கும் போய் சுகங்களை அனுபவிக்க வேண்டும்னு விருப்பம் கொண்டிருப்பவன் ஐஸ்வர்யார்த்தின்னு பெயர். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யார்த்தியும் எம்பெருமானிடத்துல பக்தியோடு இருந்து அவனிடத்துல பெற்றுதான் இந்த அனுபவத்தை பெற முடியும். எம்பெருமான கடாட்சிச்சு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால்தான் இந்த அனுபவத்தை பெற முடியும். அதனால இவர்களும் எம்பெருமானிடத்துல பக்தி செய்கிறார்கள். அடுத்து ஆத்மாவையே அறிய வேண்டும், நான் யாருங்கிறத உணர்ந்து ஆத்ம அனுபவத்திலேயே ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்ன விருப்பம் கொண்டிருப்பவர்கள் கைவல்யார்த்திகள்னு பெயர். இவர்கள் இந்த ஐஸ்வர்யார்த்தியை காட்டிலும் மேம்பட்டவர்கள். ஏன்னா இந்த செல்வம் போகம் இதை மட்டும் அனுபவித்து மறுபடியும் சம்சாரத்தில் பிறந்து கொண்டே இருப்பவர்கள் ஐஸ்வர்யார்த்திகள். அப்படி அல்லாமல் மீண்டும் சம்சாரத்துக்கு திரும்பக்கூடாது. ஆத்மாவினுடைய பெருமையை அறிந்து ஆத்ம நன்மைக்கே நான் எப்போதும் அத்தையே அனுசந்தித்து கொண்டு அதற்கு இருக்கக்கூடிய பெருமைகளையே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ன ஆசைப்படுகிறாரா? அப்படி அந்த ஆத்ம அனுபவத்துக்கு போயாச்சுன்னா மீண்டும் இந்த சம்சாரத்துக்கு வரவே மாட்டான். ஐஸ்வர்ய அனுபவமோ மற்ற சுகங்கள்லையோ இவர்களுக்கு ஆசையே இருக்காது. தான் யார் அப்படிங்கிற அந்த அனுபவத்திலேயே ஊன்றி இருப்பவர்களாய் தனித்து இருப்பார்கள். கேவலர்கள்னு இவர்களுக்கு பெயர் கைவல்யார்த்திகள். கைவல்யம் வேண்டும்னு பெற்றவர்கள் கேவலர்கள். கேவலம்னு சொன்னால் தமிழ்ல மட்டம்னு அர்த்தம், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் கேவலம்னு சொன்னால் தனித்துன்னு அர்த்தம். அது மட்டுமே. அப்போ ஆத்ம அனுபவம் மட்டும்தான் நமக்கு பெரியது, இந்த உலக சுகங்கள் நமக்கு தாழ்ந்ததுன்னு அறிந்து கொண்டவர்களால் இருப்பவர்கள் கைவல்யார்த்திகள். இது அவர்களும் பெருமானிடத்தில் பக்தி பண்ணித்தான் இந்த கைவல்யம்ங்கிற அந்த அனுபவத்தை பெற முடியும். சரி, அது ஆச்சு. அடுத்து மேலே உயர்ந்த பக்தி இருக்கிறதே, அதுதான் எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டு உம்மை தவிர வேறு பயன் வேண்டாம் என்று பெருமானுடைய அனுபவத்தையே பிரார்த்திப்பவர்கள். பகவத் அனுபவம், பகவானையை அனுபவித்து அவருக்கு தொண்டு புரிய வேண்டும்னு ஆசைப்படுபவர்கள். இவர்கள் தான் ஞானின்னு கொண்டாடுகிறான் கண்ணன். ஆர்த்தகா, ஜிக்ஞாசுகு, அர்த்தார்த்தி, ஞானின்னு 4 விதமா சொன்னாரா? அதுல ஆர்த்தன், அர்த்தார்த்தி இந்த இருவரையும் ஐஸ்வர்யார்த்தின்னு சேர்த்துடலாம். அப்புறம் ஜிக்ஞாசு என்பவன் தான் ஆத்ம அனுபவம், கைவல்யார்த்தி, ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படுபவன். அடுத்து ஞானின்னு கண்ணன் தெரிவிக்கிறான். அவன் யாருன்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சொத்து. ஆகவே சொத்து சுவாமியை தான் அனுபவிக்கணும். சொத்து தன்னை தானே அனுபவிக்க முடியுமா? இதோ இந்த புஷ்ப மாலை எனக்கு போட்டிருக்கா, புஷ்பம் மாலை இப்போ எனக்கு சொத்தா எடுத்து புஷ்ப மாலையை அனுபவிக்க வேண்டியவன் நானா?
இந்த புஷ்ப மாலை தன்னை தானே அனுபவிக்குமா? மாலை தன்னை தானே அனுபவிப்பதுங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்ப மாலையை கொண்டு அனுபவிக்க வேண்டியவன் மாலையை உடையவன். வேஷ்டி இருக்கு, வஸ்திரம் இருக்கு, உடுத்தி கொண்டு சந்தோஷப்படுபவன் நான் தானே. அப்போ சொத்துனால அனுபவிக்க வேண்டியவன் சுவாமி, எஜமானர், உரிமையாளர் தான் அனுபவிக்கணுமே தவிர சொத்து தன்னைத்தானே அனுபவிப்பதுங்கிறது எங்காவது கண்டிருக்கிறோமா? இப்போ நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் பரமாத்மாவுக்கு சொத்துன்னு இருக்கிற சமயத்துல எப்படி நம்மை நாமே அனுபவிக்க முடியும், நம்மை நாமே பார்த்து கொள்ள முடியும்? ஆஹா, அது தவறு என்று புரிந்து கொண்டவனாய் சொத்து சுவாமியினுடைய அனுபவத்துக்கு இருக்கணும். அப்ப சுவாமியினுடைய சந்தோஷத்துக்கு தான் நாம தொண்டு புரிய வேண்டும் என்று ஜீவாத்மாவினுடைய தன்மையை புரிந்தவர்கள் பகவானையே அனுபவிக்க வேண்டும்னு விருப்பப்படுவார்கள். இவர்கள் தான் பகவத் அனுபவ காமர்கள், பகவத் அனுபவம் தான் வேண்டும் என்று இருப்பவர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள்ல இப்போ 3 நிலைகள் இருக்கு. பக்தின்னா காதல், ஞானமும் பக்தியும் ஒன்றான்னு கேட்டால் ஞானம் கனிந்த நலம் என்று தெரிவிக்கிறார்கள். ஞானமே வளர வளர அது பக்குவம் அடைந்ததுன்னா பக்தின்னு ஆகும். சின்ன காய் பிஞ்சு விடுகிறது, முதல்ல புஷ்பம் வரணும், பூவிலிருந்து ஒரு பிஞ்சு வரும், பிஞ்சு பெரிதாக ஆகணும், அது காய் ஆகணும், காய் இன்னும் நன்றாக நாள்பட பழுக்கும், பழுத்தாதானே கனி ஆகும், அப்பதானே பழமாகும். அதே மாதிரி இந்த ஞானம்ங்கிறது சிறிது சிறிதா நமக்கு வளருகிறது. பல பேரிடத்துல கேட்கிறோம், கேட்டு ஞானம் வளருகிறதா? அந்த ஞானமே வளர்ந்து அன்பாக மாறுகிறது. ஞானம் கனிந்த நலம், ஞானமே நலமாக மாறுகிறது. நலம்னா என்ன? பக்தின்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம், அன்புன்னு அர்த்தம், வேட்கைன்னு அர்த்தம். வெவ்வேறு சொற்கள் எல்லாமே பகவானிடத்துல ஒரு அன்பு, பாசம். நம்ம குடும்பத்துல நம்ம உற்றார் உறவினர்களிடத்துல என்ன பாசம் வைக்கிறோம்? நம்ம குழந்தைன்னா எவ்வளவு பாசம் வைக்கிறோம்? இதே மாதிரியான ஒரு பாசத்தை, அன்பை எம்பெருமானிடத்துல செலுத்தினால் அதற்கு பக்தி என்று பெயர். ஆக அப்படிப்பட்ட பக்தி கொஞ்சமாக தான் தொடங்கும். ஞானத்திலிருந்து தான் பக்தி பிறக்குமே தவிர ஒண்ணுமே பெருமானை பத்தி தெரியாதுன்னா திடீர்னு காதல் ஏற்பட்டுடுமா? அவரை பத்தி சிறிதா தெரிந்து கொள்ளத்தான் கூடவே பக்தியானது வளரும். அந்த பக்தி வளருகிற சமயத்துல நிலைகள் உள்ளன. பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்று 3 நிலைகள். பரபக்தி உயர்ந்த பக்தி, உலக விஷயங்கள் எல்லாம் தாழ்ந்தது என்று அதில் வைராக்கியம் ஏற்பட்டு பகவானிடத்துல உறுதியான காதல் ஏற்பட்டதுன்னா அதற்கு பரபக்தின்னு பெயர். உலக விஷயங்கள் எத்தனை தான் நம்ம இடத்துல வந்தாலும் மனசு சஞ்சலமே படாது. பரபக்திங்கிற நிலையில இருப்பவனுக்கு எப்படி இருப்பான்னா, அவன் உலக விஷயங்கள் எத்தனை சுகங்கள் வந்தாலும் அதனால ஓஹோன்னு சந்தோஷப்பட மாட்டான். எத்தனை துக்கங்கள் வந்தாலும் அதனால இடிந்து விழமாட்டான். ஐயோ இப்படி எனக்கு துன்பம் வந்துடுதே, என்ன எம்பெருமான் கைவிட்டு விட்டானேன்னு துன்பப்படுவனான்னு கேட்டா துன்பம் ஏற்படாது. சரி, உலகத்துல சந்தோஷங்களும் வருமே, அப்ப இன்பங்கள் ஏற்படுகிற சமயத்துல துள்ளி குதிப்பனான்னு கேட்டா இந்த இன்பமும் நிலையற்றது, துன்பமும் நிலையற்றது, இதனாலெல்லாம் ஜீவாத்மாவுக்கு பயனே கிடையாது என்று உணர்ந்தவனாய் நாம பரமாத்மாவுக்கு சொத்து. அப்ப அவரிடத்துல அன்பு பூண்டிருத்தல் தான் நமக்கு தகுதியா இருக்குமே தவிர இந்த விஷயங்கள்ல சஞ்சலப்படுவது கூடாது என்று நிஷ்டை உறுதி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு தான் பரபக்திங்கிற அந்த நிலையை சொல்ல முடியும். ஆழ்வார்களுக்கெல்லாம் இந்த நிலை முதல்லே வந்துடுது. நமக்கெல்லாம் ரொம்ப அரும்பாடுபட்டு எவ்வளவோ தாண்டி தான் இந்த நிலை வரணும். ஏதோ அடுத்த நாளே ஒரு துக்கம் வந்துடுதுன்னா அவ்வளவுதான். மற்ற சுற்றி இருக்கிறவெல்லாம் வேற சொல்லிடுவா, நீ பட்டக்க பெருமாள் கோவில்னு போற, ஆச்சாரியர்னு போற, பாரு உனக்கு எவ்வளவு கட்டம் வந்துடுது, நீ சம்பாதிச்சாதான் உன் குடும்பத்தை பார்த்துக்க முடியும். என்ன இப்படி கலக்கக்கூடியவர்கள் சுத்தி நம்ம இருக்கிறார்களா? அப்ப நமக்கே ஏற்கனவே சஞ்சலமான மனசு, இவர்கள் வேற அதுல இன்னும் தூபம் போடுற மாதிரி 4 வார்த்தைகளை சொல்லிவிட்டால் கலங்கி போய் விடுகிறோம். அப்ப இந்த எத்தனை செய்தாலும் கலங்காத ஒரு நிலை வரணும். அந்த நிலை எப்பொழுது வரும்னா அனுபவம் ஏற்பட நிறைய அடிபட்டு எல்லாம் ஆகி கடைசி நேரத்துல உணராத சமயத்துல தான் அது ஏற்படும். அந்த நிலையை ஆழ்வார்களுக்கு முதல்லையே கொடுத்து விட்டான் எம்பெருமான். அதுதான் பரபக்திங்கிற நிலை. அப்போ உலக விஷயங்களை பார்த்தால் அப்படியே நெருப்புக்கு நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு துன்பம் ஏற்படணும். இன்னும் இதுல வச்சிருக்கானே, இது கூடவே கூடாது, இந்த துன்பமோ இன்பமோ நமக்கு வேண்டாம், பரமாத்மா அனுபவம் தான் நமக்கு உயர்ந்தது என்று அதிலேயே உறுதி உடையவர்கள் பரபக்திங்கிற நிலையில இருப்பவர்கள். இப்போ பொய்கை ஆழ்வார் பரபக்திங்கிற நிலையில இருந்தாராம். அடுத்து பூதத்தாழ்வார் பரஞானம்ங்கிற நிலையில மாறினார். பரஞானம்னா என்ன? இப்படி இருப்பவன் நாள்பட எம்பெருமானையே விரும்புவனா, மற்ற விஷயங்கள்ல விருப்பமே கிடையாது. அப்ப இந்த விருப்பம் பெருமானிடத்துல வளர என்ன ஆகும்னா, எங்க பார்த்தாலும் கண்ணன், எங்கு பார்த்தாலும் எம்பெருமான், எங்கு பார்த்தாலும் ஸ்ரீனிவாசன், எங்கு பார்த்தாலும் தேவப்பெருமாள்னு பெருமானுடைய உருவமே எங்க பார்த்தாலும் தெரியும்.
கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நேர பகவானை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா பரஞானம்னு பெயர். இவனுக்கு யார் பக்கத்துல இருந்து என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் அதை பத்தின சிந்தனையே இவனுக்கு இருக்காது. இவன் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தையாயன் அடைந்த வன்குருகூர் ஷடகோபன் நம்மாழ்வார் சொன்னா போலே எப்போதும் முக்கரணங்களாலும் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவனாய் உலக விஷயங்கள் என்ன நடந்தாலும், இடி இடிச்சாலும், மழை பெஞ்சாலும், வெயில் காஞ்சாலும், பூகம்பம் வந்தாலும், என்ன நடந்தாலும் அதனால இவன் துளியும் சஞ்சலப்பட மாட்டான். மனசு எம்பெருமானிடத்திலேயே நெட்டையா உறுதியா இருக்கா, அப்போ கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமா பெருமான அனுபவித்துக் கொண்டிருப்பான். அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில இருப்பவனுக்கு பரஞானம் என்று அந்த பக்தி ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ பக்தியில பரபக்தி, அடுத்து பரஞானம். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகன்னு பூதத்தாழ்வார் அருளி செய்தாரா, அந்த அன்பு ஞானம் அதனாலேயே பரஞானம்ங்கிற நிலையில் அவள் இருக்கிறார்னு இந்த பாசுரங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆச்சாரியர்கள் அப்படிதான் விளக்குகிறார்கள். இப்போ பரஞானம்ங்கிற நிலை பூதத்தாழ்வாருடைய நிலை. அடுத்து அதுவும் வளரணும். மரஞானத்துக்கு மேல ஒரு நிலை உண்டா? மரஞானமே எம்பெருமான கண்ணுக்கு முன்னாடி அனுபவிக்கிற நிலைன்னு சொன்னால் இதுக்கு மேல ஒரு நிலை உண்டான்னா உண்டு. அந்த எம்பெருமானோ சில நொடியில அப்படி இப்படி நம்ம இடத்துல விளையாடுவோம். அந்த நிலைக்கு வந்த சமயத்துல இவன் இன்னும் நம்ம இடத்துல மட்டும்தான் உறுதியா இருக்கிறானா, இல்ல உலக விஷயங்களை இவனுக்கு இன்னும் பற்றிருக்கான்னு அவர் தொழில் பரீட்சிக்கணுமே. அதனால சட்டென்று மறைவார். மறைந்த சமயத்துல இவர் துடிதுடித்து போயிடுவார். பிராணனே இருக்காது. அவ்வளவுதான். இப்ப எம்பெருமான அடையலைன்னா பிராணன் போயிடும் என்கிற அந்த உயர்ந்த நிலை வந்ததுன்னா அதுதான் பரமபக்தின்னு பெயர். பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. பரமபக்தின்னா ரொம்ப மிக உயர்ந்த நிலையில இருக்கிறார். இவருக்கு இப்ப எம்பெருமான் கிடைச்சார் பழைப்பார், கிடைக்கலன்னா பிராணனே தங்காது போய்விடும் என்கிற அந்த உச்ச நிலையில இருக்கிறவருக்கு பரமபக்திங்கிற நிலையில இருக்கிறார்னு சொல்லலாம். அந்த நிலையில தான் இப்ப பேயாழ்வார் இருக்கிறார். 3 ஆழ்வார்கள், அதுல முதல் ஆழ்வார்களுக்குள்ளே பொய்கை ஆழ்வார் பரபக்தி, பூதத்தாழ்வார் பரஞானம், பரமபக்திங்கிற நிலையில் இருப்பவர் பேயாழ்வார் என்று காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அதனாலேயே இவருக்கு பேயாழ்வார்ங்கிற திருநாமம் ஏற்பட்டதுன்னு கொள்ளலாமா? பேய்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கேன்னு பாசுரம். என்ன நடந்தாலும் பேய்த்தனமா எம்பெருமானை விட்டு நான் எங்கும் செல்லுவதில்லை, எனக்கு எம்பெருமான் தான் விஷயம், அவரை தவிர மற்ற விஷயங்களை காதலையும் போட்டுக்க மாட்டேன், என் மனசோ இந்திரியங்களோ எதிலையும் ஈடுபடாது என்று உறுதியாக இருப்பவனுக்கு ஒரு பேய்த்தனம். என்ன இது பேய்த்தனமா இப்படி இருக்க அப்படின்னு நாமளே கேட்கிறோம். உலக விஷயங்கள்ல நாமெல்லாம் பேய்த்தனமா மண்டி இருக்கிறோம். என்ன தடுத்தாலும், யார் சொன்னாலும், பெரியவர்கள் எத்தனை உபதேசித்தாலும் கெட்ட பழக்கங்களை விடுவதற்கு முடியலை. எதோ சின்ன சின்ன தவறுகள் நம்மையும் அறியாமல் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்மளால மாத்திக்கவே முடியலையே. எத்தனையோ சின்ன வயசுல இருந்து ஏதோ உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம். தினமும் கார்த்தால் எழுந்தா அந்த 4 பிரிக்கலைன்னா அப்படியே என்னமோ வேர்த்து போயிடும், தலை சுற்றிடும், என்னமோ உலகமே இருண்டு போயிடும். அதை பார்த்தா தான் ஆச்சு, 2 எழுத்து பானத்தை சாப்பிட்டா தான் ஆச்சு, என்னென்னமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கா. அப்ப இதெல்லாமே அந்த மாதிரியான ஒவ்வொரு சின்ன அல்ப விஷயங்கள், தாழ்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நம்மளால விட முடியல. பேய்த்தனமா இருக்கும். எப்போ 20 வயசுல ஆரம்பிச்சா 90 வயசு ஆன பிற்பாடு கூட அந்த பக்கம் படிக்கலைன்னா என்னால இருக்க முடியாது, இந்த பார்க்கலன்னா இருக்க முடியாதுங்கிற அந்த பழக்கம் போகலைன்னு சொன்னா நமக்கு உலக விஷயத்துல பேய்த்தனம். ஆழ்வாருக்கு இதை மாதிரி பகவத் விஷயத்துல பேய்த்தனம். யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் காதை அங்க இங்க கொடுக்க மாட்டேன், உங்களையும் திருத்தி இங்க கொண்டு வருவதற்கு முயற்சிப்பேனே தவிர நான் ஒரு காலம் இதை விட்டு நகர மாட்டேன். இன்னும் உறுதியா இருக்காரா? அதனால பேயாழ்வார்ங்கிற பெயர் வந்ததுன்னு பிரசித்தமா எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். வாஸ்தவம், அது உண்மை. ஆனால் அது எல்லா ஆழ்வார்களுக்கும் பொருத்தமானதுதான். அதை காட்டிலும் இந்த 3 நிலைகள் இருக்கா, பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. இப்ப இதுல 3வது நிலை ரொம்ப உயர்ந்த நிலை அல்லவா? பரபக்தியை காட்டிலும் பரஞானம் இன்னும் ஒரு படி மேல, பரஞானத்தை காட்டிலும் பரமபக்தி இன்னும் ஒரு படி மேலன்னா அந்த உயர்ந்த நிலையில இருப்பதினாலே பேயாழ்வார்ங்கிற பெயர் ஏற்பட்டது. பேய் என்கிற சொல்லுக்கு பெரிய என்ன ஒரு அர்த்தம் உண்டு. பெரிய என்கிற ஒரு அர்த்தம், அந்த ஒரு பொருள்ல கூட பேய்ங்கிற சொல்லை பயன்படுத்துவது உண்டு என்று பெரியோர்கள் அறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். முக்கியமா ஸ்ரீ மண்டை மணந்தான் பிள்ளை வேங்கட கிருஷ்ணமாச்சாரியர் சுவாமி அற்புதமா ஆழ்வார்கள் யாவர் என்னே ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கிறார். அதுல தமிழ் தலைவன் என்ன ஒவ்வொரு ஆழ்வாரை பத்தியும் அருள் செய்கிறார். தமிழ் தலைவன் இந்த பேயாழ்வாரை பத்தின ஒரு கட்டுரையில சொல்லும் பொழுது இவருக்கு பேய்ங்கிற அந்த சொல் ஏன் ஏற்பட்டது என்று விளக்கும் பொழுது, பேய் மழை என்று சொல்றோமா, மழை ஓஹோன்னு பெய்யறது, ரொம்ப அளவுக்கு மீறி மழை பெய்ததுன்னா என்ன சொல்றோம்? அடாது விடாது பெய்யக்கூடிய மழையை பேய் மழைன்னு சொல்றோம். அதே மாதிரி வாழைப்பழத்துல
பேயன் வாழைப்பழம்னு இருக்குது. அதெல்லாம் அந்த கிராமப்புறத்தில் அந்த பக்கம்லாம் போய் கேட்டால் பேயன் வாழைன்னு சொன்னால் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரியதாக இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை பேயன் வாழைப்பழம்னு சொல்லுவது உண்டு. இதே மாதிரி பேய் சுரக்காய் என்று காய்கறியில் அதற்கு பெயர் இருக்கிறது. அதே மாதிரி சேந்தன் பிரான் பேயனான யாதவராயன் என்ன ஒரு கல்வெட்டில் ராஜாவை பற்றி சொல்லும் பொழுது பேயனான யாதவராயன், பேயன்னு அர்த்தம் ரொம்ப பெரியவன் என்கிற பொருளில் பேயங்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ பேய்ங்கிற சொல்லுக்கு உலக விஷயத்தில் பேய்ங்கிற அந்த அர்த்தம் இருக்கட்டும், இன்னொரு அர்த்தம் என்னன்னா மிகவும் பெரியவர், ரொம்ப உத்தமமானவர் என்ன அர்த்தம். அதனால தான் சம்ஸ்கிருத ஸ்லோகம் பராசர பட்டர் அருளி செய்திருக்கக்கூடிய தனியன் இருக்கே, பூதம் சரஷ்ட மகதாத்மய என்று சொல்றவா 3 ஆழ்வார்களை தான் தெரிவிக்கிறார். பூதம் பூதத்தாழ்வார், சரசு பொய்கை ஆழ்வார், மகதாத்மய என்கிற சொல் யாரை குறிக்கிறதுனா பேயாழ்வாரை குறிக்கிறது. அதற்கு என்ன பொருள்? மகது இது ஆஹ்வயா, மகத் என்று அழைக்கப்படுபவர், மகான் என்று அழைக்கப்படுபவர்னு அர்த்தம். மகான்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பெரியவர்னு அர்த்தம், உத்தமர்னு அர்த்தம். இவரை காட்டிலும் இன்னொருத்தர் பெரியவர் இல்லைன்னா அவரை தான் உத்தமர்னு சொல்லுவோம், மகான்னு கொண்டாடுவோம். ஆக அப்படிப்பட்ட மகானாக விளங்கக்கூடியவர் பேயாழ்வார். அதனாலேயே இவருக்கு பேய்ங்கிற அந்த அடைமொழி சேர்ந்தது என்றும் பெரியோர்கள் தெரிவிப்பதாக இதில் அற்புதமாக அதை விஷயத்தை தெரிவிக்கிறார். ஆக மகதாத்மய மகான் என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது. அதனாலேயே பேயாழ்வார் என்று அவருக்கு பொருத்தமான திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பேயாழ்வார் இப்போ 3 ஆழ்வார்களுக்கும் இப்போ 3 நிலைகள் சொன்னோமே. அப்போ பொய்கை ஆழ்வாரை காட்டிலும் பூதத்தாழ்வாரை காட்டிலும் பேயாழ்வாருக்கு பெருமை ஏற்பட்டதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டோம். மற்ற 2 பேருக்கு இந்த நிலைகள் இல்லையா? அவர்களுக்கு பரஞானம் பரமபக்தி இருக்கா இல்லையா? இப்போ பூதத்தாழ்வாருக்கு பரமபக்தி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருமே. மூவருக்கும் 3 உண்டு. ஏன் இந்த மூவர் மட்டும் இல்லை, திருமங்கையாழ்வார் ஈராக உள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆழ்வார்களுக்குமே பரமபக்தியும் உண்டு, பரஞானமும் உண்டு, பரபக்தியும் உண்டு, 3 உண்டு. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை சற்று ஊற்றமாக தெரிவிப்பார்கள். இதுதான் தங்களுக்குன்னு பிடித்து கொண்டு அந்த உலகத்தில் பிரகாசப்படுத்தணும், உலகத்தில் பலருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறத ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றத்தை எடுத்துக்கொண்டு விளக்குவார்கள். இப்போ திவ்ய தேசத்தில் மிகவும் பிராவண்யம் எல்லா ஆழ்வார்களுக்கும் உண்டு. எல்லா ஆழ்வார்களும் திவ்ய தேசத்தை பாடியிருந்தனால்தான் இவர்களுக்கு ஆழ்வார்கள்ங்கிற பெயரே வந்தது. அதனால தான் அதற்கு திவ்ய பிரபந்தம்ங்கிற பெயரே வந்தது. ஒரு திவ்ய தேசத்தை பாடாமல் ஏதான ஒரு திவ்ய பிரபந்தம் இருக்கா? முதலாழ்வார்கள்லேருந்து ஆரம்பித்து திருமங்கை ஆழ்வார் வரைக்கும் இத்தனை ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் இருக்கே. இந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் என்ன பெருமை பெற்றதுன்னா திவ்ய தேசங்களை பாடினது, திவ்ய தேசங்களுடைய பெயரை குறிப்பிடுவது, பல்லாண்டு பாடுவது, மங்களாசாசனம் செய்வது. அப்போ திவ்ய பிரபந்தம்னு சொன்னாலே ஒரு திவ்ய தேசத்தை பாடித்தான் இருக்கணும். ஆனாலும் திருமங்கை ஆழ்வாரை சொல்லும் பொழுது திவ்ய தேச பிராவண்யம் மிகவும் அதிகம். அர்ச்சாவதாரத்தில் அவ்வளவு ஈடுபாடு, எப்போதும் திவ்ய தேசங்களை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் என்ன அந்த ஆழ்வாரை தனித்து குறிப்பிடுகிறோம். அதே முதலாழ்வார்களை சொன்னால் அவர்கள் பரத்வத்திலே ஈடுபட்டிருப்பார்கள், ஸ்ரீவைகுண்டநாதனிடத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். திருமழிசை ஆழ்வார் அந்தர்யாமியாக உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டிருப்பார். நம்மாழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு கண்ணனிடத்தில் ஈடுபட்டிருப்பார்னு சொல்லுகிறோமே. எல்லா ஆழ்வாரும் தானே திவ்யதேசத்தை பாடியிருக்கா. அப்போ ஏன் தனித்து திருமங்கை ஆழ்வாரை மட்டும் சொல்லுகிறோம்னா மற்ற ஆழ்வார்கள் திவ்யதேசத்தையும் பாடுவார்கள், மற்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லுவார்கள். ஆனால் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா ஒரு பாசுரத்தில் ஒரு திவ்யதேசத்தை சொல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. திவ்யதேசத்தை சொல்லாத பாசுரங்கள்ங்கிறது ரொம்ப ஸ்வல்பம். தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் திவ்யதேசத்தை தொட்டு அதை பாடி மங்களாசாசனம் செய்தால்தான் தரித்து இருப்பார். அந்த வார்த்தையை சொல்லலை, ஒரு திவ்யதேசத்தினுடைய பெயரை சொல்லலைன்னா அன்றைய நாளே பட்டினி என்ற அளவுக்கு அவ்வளவு ஊற்றத்தோடு இருந்ததுனாலே திவ்யதேசத்தில் மிகவும் ஈடுபட்டவர்னு திருமங்கை ஆழ்வாரை சொல்லுகிறோம். அதே போலத்தான் பரபக்தியில் மிகவும் ஊற்றத்தோடு இருந்தவர் பொய்கை ஆழ்வார்னு கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் அதை உபதேசிக்கிறார். ஏதோ உலக விஷயங்களில் சுற்றி கொண்டிருக்கிறீர்களே விடுங்கள், இதோ ஜெகத்து முழுவதும் எம்பெருமானுடைய சொத்து, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இது இயங்குகிறது என்பதை நமக்கு முதல்ல உபதேசிக்கணுமா? இப்போ நம்ம இடத்துல பார்ப்போம், நம்ம எடுத்த எடுப்பிலே 3வது படியில் ஏற்ற முடியுமா? குழந்தைகளை முதல் படி, 2வது படி, 3வது படின்னு மெல்ல மெல்லமாக தானே அழைத்து கொண்டு போகணும். நம்மை உயர்த்துவதற்காகத்தான் பொய்கை ஆழ்வார் பரபக்திங்கிற நிலையை நமக்கு உபதேசித்தார். அதில் அவர் ஊற்றத்தோடு இருந்தார்னு விளக்குகிறார். அவர் பரபக்தி நிலையில தான் இருந்தார்னு வச்சுக்கூடாது. அவருக்கு பரஞானமும் உண்டு, பரமபக்தியும் உண்டு. ஆனால் நமக்கு உபதேசித்து எடுத்த எடுப்பிலேயே பரம பக்தியை உபதேசித்தா இவனுக்கு யாருக்கு புரியும்? அப்போ கொஞ்சமாக எம்பெருமானுடைய அந்த பக்தியை உபதேசித்து மெல்ல மெல்ல இவனை பரபக்திங்கிற நிலைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும்
என்பதற்காகத்தான் பொய்கை ஆழ்வார் பரபக்திங்கிற நிலையில இருந்தார் என்ன சொல்லப்படுகிறாரே தவிர பொய்கை ஆழ்வாருக்கு அப்ப பரஞானம் கிடையாது, பரமபக்தி கிடையாதுன்னு யாரும் தப்பா நினைச்சுக்கவே வேண்டாம். எல்லா ஆழ்வார்களுக்கும் பரமபக்தி உண்டு, பரஞானம் உண்டு. நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை புரிய வைத்து அழைத்து கொண்டு போக வேண்டும். அதனால பொய்கை ஆழ்வார் பரபக்தியை நமக்கு உபதேசித்தார், பூதத்தாழ்வார் பரஞானத்தை உபதேசித்தார், பரமபக்திங்கிற உயர்ந்த பக்தியை பேயாழ்வார் நமக்கு உபதேசித்தார். அப்படிப்பட்ட பேயாழ்வாரை ஆச்சரியமா திருவரங்கத்தமுதனார் சொல்லும் பொழுது தமிழ் தலைவன் சொல்லுகிறார். என்ன காரணம்? அந்த பாசுரங்களுடைய வரிசையை பார்த்தால் பொய்கை ஆழ்வார வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரமன் இராமானுஷன் என்று தெரிவிக்கிறார். 2 இருட்டு இருக்கு. ஒன்று புறவிருள், வெளியில் இருக்கக்கூடிய இருட்டு, அத்தை போக்கியவர் பொய்கை பிரான். அடுத்து இறைவனை காணும் இதய திருள்கட ஞானம் என்னும் நிறைவிளக்கேத்திய பூத திருவடித்தாள்கள் என்ன பூதத்தாழ்வார் இதயத்து இருள், ஹிருதயத்துக்குள்ள ஒரு இருட்டு இருக்கு, நமக்கு உள்ளே ஒரு இருட்டு இருக்குது, அத்தை போக்கியவர் பூதத்தாழ்வார்னு தெரிவிக்கிறார். இப்போ இருட்டு 2 விதம், வெளியில இருக்கக்கூடிய இருட்டு, உள்ள இருக்கக்கூடிய இருட்டு. இப்போ இருட்டுங்கிற அந்த சொல் வெறும் இருட்டை மட்டும் குறிப்பதாக கொள்ளக்கூடாது, அஜ்ஞானம் அறிவின்மையை குறிப்பதாக கொள்ள வேண்டும். புறவிருள் வெளி விஷயமான ஒரு அஜ்ஞானம் இருக்கு, அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு அஜ்ஞானம் இருக்கு. இந்த 2 அஜ்ஞானத்தையும் கலைக்கிறதுக்கு தான் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் விளக்கேற்றினார்கள். வெளி விஷயங்கள்ல என்ன இருட்டு? நல்லா பிரகாசமாக தானே இருக்கு, ஓஹோன்னு மின் விளக்கு இருக்கு, இல்லைன்னா சூரியன் இருக்கா, எல்லாம் வெளிச்சமா தானே இருக்கு. வெளியில இருட்டு இருக்குன்னு சொல்றீங்கன்னா வெளிச்சமாக தான் இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டவைங்கிற பொருளை நாம் புரிந்து கொள்ளாமல் போனால் இருள், துயக்கு, மயக்குன்னு அர்த்தம். ஏதோ இதுவே இயங்குகிறது, சுதந்திரமா சூரியன் சஞ்சரிக்கிறார், சுதந்திரமா சமுத்திரம் இருக்கு, மலை இருக்கு, இந்த ஜெகத்து தானே இயங்குகிறது என்றுதான் நாஸ்திகவாதிகள்லாம் சொல்றார். இதெல்லாம் கடவுள்னு ஒன்று ஒத்துக்கவே வேண்டாம், எல்லாம் இயற்கை தானே செய்து விடும்னு சொல்லுகிறார்களே. அப்பனா அறிவின்மை சூழ்ந்திருக்கிறது, எல்லாம் தானே ஆகிவிட முடியுமா? அதாவது ஒரு கட்டுப்பாட்டுல வரம்புல இருக்கு. கார்த்தால தான் சூரியன் உதிக்கணும்னா ஏதோ கட்டுப்பட்டு தானே உதிக்கிறார். நாஸ்திகர்கள் சொல்ற மாதிரி தானே உதிக்கணும்னா ஏன் சாயங்காலத்துல சூரியன் உதித்து காலையில அஸ்தமனம் ஆச்சுன்னா யாராலும் கேட்க போகிறோமா? ஆனாலும் அது செய்வதே இல்லையே. அது நிச்சயம் அந்த 6 மணிக்கு உதிக்கணும்னா 6 மணிக்கு உதிக்கிறது, பஞ்சாங்கத்துல 6:05ன்னு போட்டா 6:05, இல்லை 5:30க்கே உதிக்கணும்னு சொன்னா அப்பயும் உதிக்கிறார். அப்ப அந்தந்த காலத்துல சரியா சூரியன் உதிப்பதாக இருக்கட்டும். சமுத்திரம் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கு, என்னதான் அலை அடிச்சாலும் அதனுடைய கரையை தாண்டி வராமல் அது கட்டுப்பட்டு கிடக்கிறது. அதே மாதிரி எத்தனையோ நதிகள் போய் சேர்ந்தாலும், நதிகள் போய் சேராவிட்டாலும், சூரியன் சுட்டு எரித்தாலும், மழை பெய்தாலும் சமுத்திரத்துல நீர் அதிகரித்தது குறைந்தது அந்த வேறுபாடே இல்லை. அப்ப அதுவும் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கு. இதெல்லாம் புரிய வைக்கணும். எம்பெருமான் சுடராழியானுடைய கட்டுப்பாட்டுல தான் இது அத்தனையும் இருக்கு என்பதை காட்டுவதற்கு தான் முதல் திருவந்தாதியில வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக கண்ணால பார்க்கக்கூடிய இத்தனை வஸ்துக்களும் பெருமானுடைய கட்டுப்பாட்டுல இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்டால் அப்ப அறிவு தெளிவா இருக்குன்னு அர்த்தம். இல்லை சூரியன் தானே சஞ்சரிக்கிறது, மலை தானே இருக்கு, எல்லாம் தானே படைத்து கொண்டது, நான் என்னுடைய சுகத்தை நானே பார்த்துப்பேன், என்னுடைய நன்மையை நானே செய்து கொள்ளுவேன் என்று புரிந்து கொண்டால் அறிவின்மை அஜ்ஞானம். அப்ப வெளி விஷயங்களால ஏற்படக்கூடிய அறிவின்மையை போக்கணும். இப்படி அல்ல, இதெல்லாம் எம்பெருமானு கட்டுப்பட்டதுன்னு சொல்லுவதற்காக பொய்கை ஆழ்வார் அவதரித்தார். அடுத்து பூதத்தாழ்வார் ஹிருதயத்தாலத்தான எம்பெருமான அனுபவிக்கணும். கண்ணால பார்த்து அனுபவிக்க முடியுமானா சப்துஷா பஷ்யதி கஷ்டநைனம், என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேர் காணும் உணர்ந்து என்று தெரிவிக்கிறார். அப்ப வெளிக்கண்ணால எம்பெருமான பார்த்து அனுபவிக்க முடியுமான்னா பார்க்கலாம். இப்ப கோவிலுக்கு போனா ஓஹோன்னு பெருமாள் இருக்கார் சேவிக்கிறோம்னா இப்ப நம்ம நிலையை விட்டுடுவோம். நாம கொஞ்சம் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, அங்குத்தே நல்லேன் இங்குத்தே நல்லேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அடியோடு நாஸ்திகர்களாகவும் இல்லை, ரொம்ப ஓஹோன்னு முத்தினா ஆஸ்திகர்களாகவும் இல்லை, நடுவருக்கும் நம்ம விட்டுடுவோம். இப்போ சாதாரண பாமர ஜனங்கள் போகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான சேவித்த உடனே அன்பு பீரிடுகிறதா, அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரிகிறதானா எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி இத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் போகிறார்களே தவிர அவர் பகவான் தெய்வம் அவர் தான் நம்ம படைத்திருக்கிறாருங்கிற உணர்வு தெரிகிறதா? அப்படி தெரிந்து நோக்கினால்தான் பார்த்தேன்னு சொல்ல முடியும். எம்பெருமான நான் சேவிச்சுட்டேன், கண்டேன், அனுபவித்தேன்னு சொல்லணும்னா இந்த உணர்வு இந்த ஞானத்தோடு பார்த்தா தானே சொல்ல முடியும். அப்போ உலகத்துல கண்ணுக்கு புலப்படுகிறாரே இவர் பகவான் இல்லையா நாஸ்திகர்கள் கேட்பா. அவர் பகவான் தான், ஆனா அவர் பகவான்கிறது என் உள்ளத்துல புரியணுமே. அது புரியாத வரைக்கும் அவரை நான் பார்த்தாலும் மற்ற விஷயங்களை போல சமமாகத்தான் பார்ப்பேன்.
உலகத்துல அதிசயங்கள்னு ஏதோ சொல்றா, அதை எத்தனை பேர் போய் பார்க்கறாளோ அது மாதிரி இங்கேயும் வந்து கோவில்னு ஒன்று இருக்குன்னு எட்டி பார்ப்பாளே தவிர இவர்தான் நமக்கு சுவாமி என்ற உணர்வோடு பார்ப்பார்களா? பார்க்க மாட்டார்கள். அப்போ உள்ளத்தால முதல்ல எம்பெருமான பார்த்த பிற்பாடு வந்து இவர் அர்ச்சாவதாரம் நமக்காக பெருமாள் இப்படி சேவை சாதிக்கிறார்ங்கிற உணர்வோடு வந்து சேவித்தால்தான் அவருடைய பெருமையே நமக்கு மனசுல படும். அது இல்லாத வரைக்கும் படாதா? அப்போ முதல்ல மனசு தான் சுத்தமாகணும். மார்பால் மனம் சுழிப்ப மனநக மலமர மலர்மிசை எழுதரும் என்று ஒவ்வொரு ஆழ்வாரும் மனசை சுத்தமா வச்சுக்கோ, மனசாலத்தான் எம்பெருமான அனுபவிக்க முடியும் என்ன உபதேசிக்கிறாரா? அப்ப நெஞ்சு என்னும் உட்கண்ணாலத்தான் காண முடியுமே தவிர வெளிக்கண்ணால முதல்ல பார்க்க முடியாது. அடுத்து பார்க்கலாம். உட்கண்ணால பார்த்த பிற்பாடு வெளிக்கண்களாலையும் எம்பெருமான சேவிக்கலாம். என்ன நீர்மை, என்ன கருணை, என்ன சௌசீல்யம், தாழ்ந்தவனான எனக்கும் முகம் கொடுத்து கொண்டு இத்தனை காலமா அர்ச்சா திருமேனில சேவை சாதிக்கிறாரேங்கிற இந்த பெருமை, இந்த அனுபவம் எப்ப ஏற்படும்? உட்கண்ணால முதல்ல அந்த எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்த பிற்பாடு தான் இது ஏற்படும். ஆகவே உட்கண்ணால எம்பெருமான அனுபவிக்கணும். உட்கண்ணு மூடி இருந்ததுன்னா, அழுக்கு மூடி இருந்ததுன்னா, கண்ணாடி நன்னா இருக்கு மாட்டிருக்கா நல்ல கண்ணாடி, வாசல்லேருந்து வர தும்பெல்லாம் அதுல போய் படிச்சிருந்ததுன்னா முகம் தெரியுமா? அழுக்கு போக தொடச்சாதானே முகம் பழிச்சுன்னு தெரியும். அது மாதிரி மனசு எல்லாருக்கும் தான் இருக்கு. கண்ட உலக விஷயத்துல ஈடுபடுறது. அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், இவன் என்ன இப்படி தொடர்ந்துட்டான், அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன இதுதான் மனசுல ஞாபகம் இருக்கே தவிர திவ்யதேச யாத்திரை போனமே சேவிச்சோமே அதெல்லாம் ஞாபகம், அதெல்லாம் தெரியாது. அதே அங்க யாராவது என்ன வெய்தார்னா அது ஞாபகம் இருக்கு. அங்க யாராவது என்ன கொண்டாடினானா என்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டான்னா அந்த புகழ் ஞாபகம் இருக்கு. அப்போ உலக விஷயங்கள்ல ஞாபகம் இருக்கே தவிர மற்ற விஷயங்கள்ல, அதுவும் எம்பெருமான் விஷயத்துல ஞாபகம் ஸ்மரணை இருக்கா? இல்லை. என்ன காரணம்னா அழுக்கு மூடி இருக்கு. அந்த அழுக்க தொடைக்கணும். இதயத்து இருள் கட, இதயத்தில் இருக்கக்கூடிய இருள் அறிவின்மை அத்தை போக்கி ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்து. அவர் உன்னை எதிர்பார்க்கிறார். மாறி மாறி பலபிறப்பும் பிறக்க வேண்டாம், யாதானும் பத்தி நீங்கும் விரதத்தை நீக்குவதற்குத்தான் பெருமாள் வருகிறார் என்னெல்லாம் உபதேசித்து இதயத்தில் இருக்கக்கூடிய இருளை கெடுப்பதற்காகவே பூதத்தாழ்வார் அவதரித்தார். அப்ப 2 திருவிளக்கு எரிய உறவுகள் போச்சு. ஓஹோ இது எல்லாம் பரமாத்மாவுக்கு சொத்து, நான் யாரு? நானும் பரமாத்மாவுக்கு சொத்துன்னு பூதத்தாழ்வார் சொல்ல, 3ஆவதாக ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அற்புதமாக சேவித்தார். அந்த எம்பெருமான சேவிச்சுட்டேன், இதோ இப்ப எம்பெருமான் கண்ணுக்கு புலனாகி விட்டார். என்னேனும் கட்கண்ணால் காணாதவர் இதோ கண்டேன் கண்டேன் அனுபவித்து விட்டாரேன்னா எப்போ? புறவிருள் போகணும், அகவிருள் போகணும். 2 இருட்டும் நீங்கியதுன்னா காணலாமே. எம்பெருமான் என்னமா சேவை சாதிக்கிறார்? என்ன அந்த பிராட்டியோடு புருஷகாரத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை நன்றாக சேவித்தவர். மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னோட மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் என்று கொண்டாடுகிறார். தமிழுக்கே தலைவனாய் தமிழ்ல ஆச்சரியமான பாசுரங்களை அருளி செய்தார். எடுத்த எடுப்புல கண்டேங்கிறாரே. மத்தையவர்கள்லாம் காணவாராய் இவருக்கு அடுத்து நம்மாழ்வார் தலைவர் பிரபன்னஜன கூட்டஸ்தர். ஏழையராவி உண்ணும் இணை கூத்தங்களோ அறியேன். அந்த எம்பெருமானுடைய கண்ணழுது என்னை படுத்துறதே. எப்ப என்ன சேவிக்க வருவார்? நாள் தோழவுதாக எப்ப சேவை சாதிப்பார்? வாராய் வாராய்னு இயங்குகிறார். ஒரு நாள் காண வாராயே, என்னுடைய வீதியாக ஒரு நாள் வா. என்னெல்லாம் அவர் அழுகிறார், அலத்துகிறார். இவருக்கு ஒண்ணுமே இல்லை. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் இருக்கிற இடத்துல பெருமாள் வந்து நெருக்கி வேற சேவை கொடுத்துருக்காருன்னா பேயாழ்வாருக்கு எத்தனை பெருமை. ஏன் எப்படி கண்டார்னா, எனக்கு முன்னாடி 2 ஆழ்வார்கள் இருட்ட போக்கிட்டாளே, புறவிருள் போச்சு அகவிருள் போச்சுன்னா நமக்கு ஒன்றும் கட்டமே இல்லை. ஆழ்வார்கள் விளக்கேத்த ஓஹோன்னு அந்த எம்பெருமானுடைய சேவையை தான் பெற்றார். அப்படிப்பட்ட பெருமையினாலே தமிழ் தலைவன். தமிழ்ல பாசுரங்களை எல்லாரும் தான் கொடுத்துருக்கார். ஆனால் தொடக்கத்திலேயே திருன்னு பிராட்டி சம்பந்தத்தோடு தொடங்கி கண்டேன் கண்டேன்னு சந்தோஷமா வேற சொல்லி முடிக்கிறச்சையும் சார்பு நமக்கு எப்போதும் திரு கைகழலா நேமியான். அந்த எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய பிராட்டி நமக்கு தஞ்சம் என்று சொல்லி முடித்திருக்கிறார்னு சொன்னால் தமிழுக்கு தலைவன் இவரைத்தானே கொண்டாடணும். மற்ற அத்தனை பேரும் எப்படி தொடங்கினான்? தொடங்கும் பொழுதே ஒரே கட்டம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயரிடும் பையல் பிறந்து என்னென்னமா நான் துக்கப்பட்டேன் தெரியுமான்னு துக்கத்திலேயே தொடங்கினார். முடிக்கிறச்ச அடி நாயே நினைந்துட்டேன், ஐயோ உன்னை நான் எப்படி அடைவேன் தெரியும், சீத்தமுட ஆகிலும் செப்புவன் மாத்தமுட என்று அந்த 10 பாசுரத்திலையும் அஞ்சுவன் அஞ்சுவன் ஆத்தங்கரைவாள் மரம் போல் அஞ்சுகின்றேன் என்று என்னமா பயப்படுகிறார். அப்ப தொடக்கிறச்ச வருத்தம், முடிக்கிறச்ச பயம். ஓஹோன்னு இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் இப்படி முடிச்சிருக்காருன்னா இதை எப்படி தமிழ் தலைவன் சொல்ல முடியும்? தமிழ்ல ஆச்சரியமா பாசுரங்களை பாடி இருக்கும் பொழுது சந்தோஷமா எம்பெருமான சேவித்தேன் கண்டேன் என்று தொடங்கி முடிக்கிறச்ச பிராட்டியை பத்தி சொல்லி ஆரம்பம் முடிவு 2ம் பிராட்டி சம்பந்தத்தோடு முடித்திருக்கிறதுனாலேயே
தமிழ் தலைவன் என்று இவரை திருவரங்கத்தமுதனார் கொண்டாடுவதாக ஒரு பொருளாக அனுபவிக்கலாம். கோவலுள் மாமலராள் தன்னோட மாயனை கண்டமை. மற்ற 2 ஆழ்வார்கள் பிராட்டி சம்பந்தத்தை முதல் பாசுரத்துல சொன்னாலோ செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன்னு சொன்னார். திருவாழி திருச்சங்க கையில பத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொன்னார். யாருன்னு சொல்லலையே. அவர் பிராட்டிக்கு நாயகன், திருமகள் கேள்வன் எப்பயாவது சொன்னாரா? சொல்லவே இல்லை. சக்கரத்தாழ்வார கையில பத்தி இருப்பவர்னா இப்ப நாம புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் அத்தனை நித்திய சூரிகள் கையிலே சக்கரத்தாழ்வார் இருப்பார். இப்ப துவாரபாலகரை போய் சேவிக்கணும், கையில சக்கரத்தாழ்வாரோட தான் இருக்கார். அப்ப செய்ய சுடராழியான்னு சொன்னா யார சுவாமி சொல்றார்? நித்திய சூரிகள் எத்தனையோ பேர் இருக்காளே. சேன முதலியாரும் கையில சக்கரத்தாழ்வார் பத்தின்னு இருக்கார். இத்தனைக்கும் ஜெகத்து நிர்வாகத்தை எல்லாம் சேன முதலியார் இடத்துல ஒப்படைச்சிட்டு பெருமாள் வானிலவரசு வைகுந்த குட்டன் இளவரசனா இருக்காருன்னு வேற ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். அப்ப செய்ய சுடராழியான்ங்கிறது யாரை குறிக்கிறது? கொஞ்சம் நம்ம பேர்ல இருக்கிற சந்தேகம் சொல்றதா? ஸ்பஷ்டமா சொல்லணும், இவர் தான் ஜெகத்துக்கு சுவாமி, அவருக்கு தான் இந்த வையம் சொத்துன்னு சொன்னாரோ தொடக்கரச்ச சொல்லணும். சரி, அடுத்து பூதத்தாழ்வார் என்ன பண்ணார்? நான் அழகா இந்த விளக்கு ஏத்தினேன், ஞானச்சுடர் விளக்கேத்தினேன், நாராயணருக்குன்னு சொன்னார். நாராயணனுக்கு ஏத்தினேன், சந்தேகம் இல்லை. நாராயணன் தான் ஜகத்துக்கு சுவாமி. நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா, நாராயண பரோஜ்யோதிர் ஆத்மா நாராயண பரஹான்னு உபனிஷத்து புருஷ சூக்தம் எல்லாம் எப்படி சொல்லித்தோ அதே கிரமத்துல நாராயணன் நன்னா சொல்லிட்டார். அந்த நாராயணன் நம்முடைய ஜென்மத்துக்கும் காரணம், மோட்சத்துக்கும் காரணம். சம்சார பந்த ஸ்திதி மோக்ஷ ஹேதுஹு. பரமாத்மா எப்படிப்பட்டவர்? ஜகத்துக்கெல்லாம் காரணமாக விளங்குகிறார். ஜகத்து காரணம், ஜகத்து காரணம்னா என்ன அர்த்தம்? ஜகத்தை படைக்கவும் படைப்பார், அழிக்கவும் அழிப்பார். அழகிலா விளையாட்டுடையவர் என்றுதானே எம்பெருமானை பத்தி சொல்லுகிறார் கம்பர் கூட. அப்ப வேட்டை பண்ணி விளையாடும் விமலன் இந்த ஜகத்தை எல்லாம் படைக்கிறார். இப்ப சம்சாரத்துல நாம எல்லாம் பிறவி எடுப்பதற்கு யார் காரணம்? பரமாத்மா காரணம், தைரியமா சொல்லலாம். நம்முடைய கர்மமும் காரணம், கர்மத்தினால பிறக்கிறோம். ஆனா பரமாத்மா நீ அவனை படைக்கிறேன், கீழே போய் படைன்னு நம்மை அனுகிரகித்தாதான் நாம கீழே போய் பிறக்க முடியுமே தவிர வெறும் கர்மமே பார்த்து நம்ம பறக்க வச்சிடுமா? நாம நிறைய கர்மம் பண்ணியிருக்கோம். புண்ணிய பாபரூபமான கர்மம் சேர்த்துருக்கு. புண்ணிய பாபரூபமான கர்மம் சேர்ந்தெடுத்துன்னு உடனே பிறவி கிடைச்சிடுமான்னா பரமாத்மா நம்மை அனுமதிக்கணும். சரி, போய் நீ பறக்கலாம், இதோ நான் ஜகத்தை படைக்கிறேன். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். முதல்ல பிரம்மாவை படைத்து பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக உள்ளிருந்து இனி இந்த உலகத்துல ஜீவராசிகளை படைப்போம். ஒவ்வொரு ஜீவராசியிலையும் அந்தந்த தேகத்தை எடுத்துக்கொண்டு ஜீவாத்மாக்கள் பிறக்கட்டும் என்று பெருமாள் அனுமதிக்கணும். சதபோ தப்யதா சதபஸ்தத்வா பகூனி மே வெதீதானி ஜன்மானின்னு பலவிதமாக பகுத்வாம் பிரஜாயேய என்று பலபடியாக இதை நான் பிறக்க போகிறேன், ஜகத்தை படைக்க போகிறேன்னு எம்பெருமான் சங்கல்பித்த பின்னர் தான் நாம் பிறவி எடுக்க முடியுமே தவிர அவர் சங்கல்பம் இல்லைன்னா நம்மளால பிறக்கவே முடியாது. அப்போ நம்ம பிறந்ததற்கு யார் காரணம்? நம்முடைய கர்மம் காரணம். ஆனால் அவர் அனுமதித்ததுனால தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இப்போ அவர் அனுமதிக்கணுமா? இவன் என் குழந்தை, இவனை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, போனால் போகிறான், தப்பு பண்ணினது போகட்டும், என்ன சடக்கேன்னா அவனை அப்படியே வைகுந்தத்துக்கு எடுத்துன்னு போகலாமா இல்லையா? சக்தி இருக்கா இல்லையா? ஆனாலும் கண்ணை மூடிக்கொண்டு இல்லை அவன் போகட்டும், பிறக்கட்டும், உணர்ந்து கொண்டு வரட்டும், நம்மை கழுத்தை பிடிச்சு தள்ளுற மாதிரி இந்த சம்சாரத்தில் தள்ளுறாரா இல்லையா? கண்டிப்பாக சம்சாரத்தில் பிறக்க வைப்பதற்கு காரணம் அவர் தான். இப்படிப்பட்ட நாராயணன்னு வெறும் அவர் சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த நாராயணன் நல்ல கருணையோடு நம்ம இடத்துல அனுகிரகிப்பதற்கு காரணம் யாரோ அவரை சேர்த்து சொல்லணுமா இல்லையா? நாராயணன்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் காரணம் சுவாமி. திருநாரணன்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக ஆழ்வார ஓஹோன்னு கொண்டாடி இருக்கலாம். விராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானா ரக்ஷகன்னு தான் அவனுக்கு சொல்லணுமே தவிர சிக்ஷகன் தண்டிப்பான்ங்கிறத அவனுக்கு வரவே வராது. தண்டனை கொடுக்கக்கூடியவர்னா தனித்து நாராயணன். அதே ரட்சிப்பவர்னு சொன்னால் விராட்டியோடு சேர்ந்திருப்பவன். அப்ப திருநாரணன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் அந்த பாசுரத்துல திருநாரணன்னு சொல்லியிருக்கூடாதா? நாரணன்னு தனித்து அவரை சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் நெருங்குவதற்கு பயம்தான். நாமெல்லாம் ராவணன் கும்பகர்ணன் போல இருந்து ராமராட்டம் இருக்கக்கூடிய அவரிடத்துல நெருங்கணும்னா எப்படி நெருங்க முடியும்? அப்ப நம்மால அவரை நெருங்க முடியாது சுவாமி. அவரிடத்துல நெருங்கணும்னா ஏதானும் சிபாரிசு வேணுமே, யாரானும் புருஷகாரம் வேணுமே, அவள் இருக்காளான்னு கேட்டா அடுத்து திருக்கண்டேன்னு பேயாழ்வார் தொடங்கினார். கவலை வேண்டாம், இதோ பக்கத்திலேயே பிராட்டி இருக்கா. பக்கத்திலேயா? திருமார்பிலேயே ஏறி அமர்ந்திருக்கிறாள். பார்த்ததே முதல்ல அவள் தான். இவள் இருந்தாலோ அவன் நம்மை அனுகிரகிக்கிறான். இவள் இல்லைன்னா அவர் யாருன்னு அடையாளமே தெரியாது. நாராயணன் யாருன்னு அடையாளம் தெரியணும்னாலே திருமார்களை இவள் இருந்தால்தான் அடையாளம் தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட பிராட்டியை சேவித்தேன்.
கவலை வேண்டாம். சார்பு நமக்கு எப்போதும் சக்கரத்தான். அந்த எம்பெருமானுடைய திருமார்பை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பூமேல், வேரி மாறாத பூமேல் இருக்கக்கூடிய அவளையே நாம பற்றுவோம். அவள் மூலமாக இந்த எம்பெருமான் நம்மை அனுகிரகிப்பான் என்ன ஸ்பஷ்டமா தெளிவா சாதித்தாரா. அதனால தமிழ் தலைவன். தமிழ எத்தனையோ பேர் இதற்கு முன்னாடி பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் பாசுரங்கள் அருளி செய்திருந்தாலும் எடுத்த எடுப்பிலே புருஷகாரமாக பிராட்டி இருக்கிறாள். கவலை வேண்டாம். அவள் இருப்பதினாலேயே அந்த எம்பெருமான் நமக்கு அனுகிரகிக்கிறான் என்பது ஸ்பஷ்டமா காட்டியதனாலே தமிழ் தலைவன் அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது என்று கொள்ளலாம். மூன்றாவதா, தமிழ் தலைவன்னா பச்சை பசுந்தமிழ் பின் சென்ன பைங்கொண்டலே என்று திருமழிசை ஆழ்வாரை பற்றி ஒரு கவிஞர், அவர் கம்பர் முதலான அந்த கவிஞர்கள் பாடுகிறாருன்னு ஒரு தமிழ் பாசுரம் ஒன்று இருக்குன்னு இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அதாவது அந்த திருமழிசை ஆழ்வாருடைய சரித்திரம் தெரிந்திருக்கலாம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ன யதோக்தகாரி எம்பெருமான் இடத்துல அந்த ஆழ்வார் நியமித்தார். போற இங்க படுத்துக்க வேண்டாம், கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணானி கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்னேன், நீயும் பையனாகப்பாய் சுருட்டிக்கொள் என்ன சுருட்டிக்கொள்ள சொன்னாரா. பாய சுருட்டிக்கோ, கணிகண்ணன் சிஷ்யன் போகிறான், நானும் இந்த ஊர்ல நானும் போகிறேன், என் பின்னாடி நீயும் வான்னு அவரை கிளப்புறாரோ இல்லையோ. அப்போ அவர் சடன்னு அந்த பாயை சுருட்டி கொண்டு கிளம்பினாராம் பெருமாள். அப்போ அவர் புறப்பட்டு போறாருன்னா யார் முன்னாடி போறார்? இதோ கணிகண்ணன் போறார், அடுத்து ஆழ்வார் போறார், ஆழ்வாரை பின்தொடர்ந்து இவர் போறார், பெருமாள் போறார். அப்போ அதை பார்த்துட்டு பைந்தமிழ் பசுந்தமிழ் பின் சென்ற பைங்கொண்டலே பசுங்கொண்டலே, பைந்தமிழ் பின் சென்ற பசுங்கொண்டலே. எம்பெருமான் எப்படி இருக்கார்? பச்சை மாமலை போல் மெனியா இருக்காரா? பசுங்கொண்டல்னா என்ன இருக்கா? பசுமையான ஒரு மலை போல இருக்கார். அவர் திடுதிடுன்னு எழுந்து போறாரு. யார் பின்னாடி போறாருன்னா பைந்தமிழ் பின் சென்ற பசுங்கொண்டலே, இனிமையான தமிழுக்கு பின்னாடி போகிறார். தமிழுக்கு பின்னாடி போகிறார்னா திருமழிசை ஆழ்வாருக்கு பின் தொடர்ந்து போகிறாராம். அதை அப்படி ஒரு கவிஞர் கொண்டாடுகிறார். அல்லதுன்னா இன்றைக்கும் புறப்பாடு நடக்கிறதுன்னா முன்னாடி தமிழ் திவ்ய பிரபந்தம் திராவிட வேதத்தை அனுசந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தியாபகர்கள் போக பெருமான் பின்னேதன போகிறான். நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக வேதங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து எம்பெருமான தேடி வர இந்த எம்பெருமான் நீங்கள் இருங்கோ, நான் சற்று முன்னாடி போய் அந்த தமிழை கேட்கணும்னு சொல்லி திராவிட வேதத்தை சேவிக்கக்கூடியவர்களை பின்தொடர்ந்து தானே போகிறான். அப்போ பசுந்தமிழ் அதாவது பைந்தமிழை பின் சென்ற பசுங்கொண்டலாக எம்பெருமான் இருக்கிறான். அப்ப தமிழுக்கு பின்னே வந்தவன் எம்பெருமானா. இப்போ இந்த இடத்துல தமிழ்னு சொல்லி திருமழிசை ஆழ்வாரை சொன்னால் தமிழ் தலைவன் என்று அந்த திருமழிசை ஆழ்வாருக்கே ஆச்சாரியனாய் குருவாக விளங்கக்கூடியவர் இந்த பேயாழ்வார் என்கிற சரித்திரமும் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். திருமழிசை ஆழ்வாரை திருத்தி பணி கொண்டவர் தமிழ் தலைவனாக இருக்கக்கூடிய பேயாழ்வார் தான். அதற்கு அப்புறம் தான் அவர் திருந்தி ஆச்சரியமாக 2 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்தார். திருமழிசை ஆழ்வார்ங்கிற சிறப்பு திருநாமத்தை பெற்றார். திருச்சந்த விருத்தம், அதே போல நான்முகன் திருவந்தாதி என்ன ஆச்சரியமான திவ்ய பிரபந்தங்களை அற்புதமான தமிழை கொடுத்திருக்காருன்னா அப்படிப்பட்ட அந்த தமிழாக இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாருக்கே தலைவனாய் விளங்கக்கூடியவராய் இவ்வாழ்வார் விளங்குகிறார். அதனாலேயும் தமிழ் தலைவன். இப்போ மற்றொரு காரணம் தமிழ் தலைவன் ஏன் திருநாமம்னா, இப்போ இந்த 3 பேருக்குள்ள தலைவனாக இருக்கக்கூடிய தன்மை இவருக்கு தான் நன்னா இருக்கு. தலைவனா என்ன பண்ணணும்? தொண்டர்களை வழி நடத்தணும். பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் யாரையான சிஷ்யர்களை பார்த்து திருத்தி கொண்டு வந்தார்னு சரித்திரம் உண்டா? அவர்கள் பாட்டக சுத்தி எம்பெருமான அனுபவித்தார்கள்ங்கிற சரித்திரம் உண்டே தவிர ஒரு சிஷ்யனை திருத்தி பணி கொண்டாருங்கிற சரித்திரம் அங்கே காணப்படலை. ஆனால் ஒரு தலைவனுக்கு உண்டான அந்த தன்மையில தான் நின்று நமக்கு அடுத்து திருமழிசை ஆழ்வார் வரணுமே, அவர் எங்கெங்கேயோ சுத்தி கொண்டிருக்கிறார், அவர் எப்படியாவது திருத்தணும் என்று தனக்கு அடுத்து திருத்தி தன் பாதையில கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் தலைவனுக்கு தானே உண்டு. அந்த சாமர்த்தியம் இவருக்குத்தான் இருந்தது. ஆகவே தமிழ் தலைவன். தமிழ திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து இதோ நீயும் இந்த வரிசையில் வர வேண்டும் என்று அடுத்து திருமழிசை ஆழ்வாரை திருத்தி பணி கொண்டு வந்ததினாலே தமிழ் தலைவன் என்று கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட தமிழ் தலைவனாக இருக்கக்கூடிய பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்துக்கு மட்டும் சுருக்கமா அர்த்தத்தை பார்ப்போம். எம்பெருமானிடத்துல கண்டு சேவித்தாரே சின்ன பசங்களெல்லாம் அப்படியே அழைச்சிட்டு போவோம். அப்படியே பொருட்காட்சியெல்லாம் கண்காட்சியெல்லாம் பார்க்கும். நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டா, அதுவா கண்ணை மலங்க வச்சுட்டு அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு அது எப்படி சொல்லுமோ அதை மாதிரி இந்த ஆழ்வார் பெருமானிடத்துல இதெல்லாம் பார்த்துட்டேன்னு நமக்கு விவரிக்கிறாராம். என்னென்ன பார்த்தீரோய்? திருக்கண்டேன். முதல்ல எடுப்புல மற்றதெல்லாம் தெரியவே இல்லை. அவருடைய திருமார்பில் இருந்த மகாலட்சுமி தான் என்ன பாருன்னு தானே முன்னாடி வந்து தன்னை காட்டி கொடுத்தாள். திருப்பார்த்தேன், திருவை கண்டேன், திருக்கண்டேன். அந்த திரு இருந்தாலோ அவள் வெளிச்சம் போட்டு பிரகாசப்படுத்தி இந்த எம்பெருமானுடைய கரிய திருமேனி கண்ணுக்கு புலப்பட்டது. இந்த கரியவன்
மால்வண்ணனா இருக்கக்கூடிய மேகவண்ணனா இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும்? சுத்தி ஒரே இருட்டா இருக்கு, கருப்பா இருக்கு. கருப்பு நிறத்துக்குள்ள கரியவனாகிற எம்பெருமான் வந்தா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப அந்த கரியவனா இருக்கிறவன் இடத்துல ஒரு வெளிச்சம் போட்டு இங்க பெருமாள் இருக்காருன்னு காட்டணுமா? அந்த வெளிச்சம் போடுற இடத்துல தான் இப்ப பிராட்டி இருக்கிறாளாம். அவள் எப்படி இருக்கிறா அப்படின்னா, இந்த புருஷ சூக்தமே சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானுடைய திருமேனியில ஒரு மின்னல் வெட்டினா போலே இருக்கிறார் என்றுதான் தெரிவிக்கிறது. அதே போலத்தான் இங்க ஆழ்வாரும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். ஆச்சரியமா அந்த எம்பெருமானுடைய திருமேனியில தங்கத்தை போல ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி அந்த எம்பெருமானுடைய திருமேனியை இப்ப தகதகக்கிறபடி அது அப்படியே பார்ப்பவர்களுடைய மனசையெல்லாம் கவருகிற விதத்திலே பொன்னை போலே ஆச்சரியமாக அது இருக்கிறதுன்னு காட்டி கொடுத்தவள் பிராட்டி. அப்ப திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன். இதோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒளி வெள்ளம் அது தெரிந்தது. அது எங்கிருந்து வந்ததுன்னா திருவாபரண அழகு. பெருமான் கரியவன் தான், ஆனா அவர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் திருவாபரணங்களுடைய சேர்த்தி இதெல்லாம் சேர்த்து தங்கத்தை போல அப்படியே மினுக்கிறாராம். திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன். சூரியன் அப்படி எப்படி பிரகாசிக்கிறாரோ அந்த அருக்கன்னா சூரியன், அருக்கன் அணிநிறமும் கண்டேன். இந்த ரெண்டு பேருடைய ஒரு சேர்த்தி, விராட்டியை சேர்ந்திருக்கிறாள், எம்பெருமானுடைய திவ்யாபரணங்களை சேர்ந்திருக்கிறது. கண் அப்படியே பறிக்கக்கூடிய பூசக்கூடிய அளவுக்கு பிரகாசம் சோதிமயமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். வேற என்ன பார்த்து இவ்வளவுதானா? அழகா கையிலே திருவாழி திவ்யமான அந்த சக்கரத்தாழ்வாரை கண்டேன். அதே மாதிரி சங்கத்தை கண்டேன். அதுதான் மேல தெரிவிக்கிறார். என் ஆழி வண்ணன் பால் இன்னும் இத்தனையும் சேவித்தேன். கடலுக்குள்ள போனா எத்தனை இருக்கு, விலை மதிப்பற்ற ரத்தனங்கள் இருக்கு, பவழம் இருக்கு, முத்து இருக்கு, கோமேதகம், மரகதம், நவரத்னங்கள் என்னென்னமோ இருக்கு. அத மாதிரி இந்த கடல் வண்ணனா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல இதோ சக்கரத்தை பார்த்தேன், இதோ சங்கத்தை பார்த்தேன், இதோ மின்னல் வெட்டினா போல ஒரு நிறத்தை பார்த்தேன், ஆபரணங்களை பார்த்தேன், பிராட்டியை பார்த்தேன், என்ன இத்தனையும் இந்த எம்பெருமானிடத்துல பார்த்தேன்னு சந்தோஷமா தாம் அனுபவித்து நமக்கு காட்டுகிறார். அதைத்தான் திருவரங்கத்தமுதனார் சொல்லும் பொழுது ஆயனை கண்டமை சொல்லும் தமிழ் தலைவன் சொன்ன போறேன். பாசுரத்தால சொன்னார் சுவாமி. நான் என்ன அனுபவித்தாரோ அந்த பாசுரத்துல சொன்னார். காட்டும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன்னா எனக்கு தெரியறதே உங்களுக்கு தெரியலையா? பாருங்கோ நம்ம பிடிச்சு காட்டுறாரு. ஏன் உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க? இதை நன்னா சேவை சாதிக்கிறாரு, பாருங்கோன்னு தான் எப்படி அனுபவித்தாரோ அதை நமக்கும் படம் போட்டு காட்டுமா போலே பாசுரத்துல காட்டி கொடுத்தார். கண்டேன் நீங்களும் காணலாம். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பா இந்த எம்பெருமானிடத்துல ஈடுபட்டால் நிச்சயம் அவருடைய சேவை கிடைக்கும். ஈடுபடுங்கள், சேவியுங்கள் என்று நமக்கு காட்டி கொடுத்தாரா? காட்டும் தமிழ் தலைவன். காட்டினாதான் தலைவனா இருக்க முடியும். இவர் தான் காட்டி கொடுத்தார். அதனாலேயே தமிழ் தலைவன், காட்டும் தமிழ் தலைவன், பொன்னடி போத்தும் ராமானுசன். அப்படிப்பட்ட பேயாழ்வாருடைய திருவடிகளை எப்போதும் போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ராமானுசன் என்ன அந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஆக ராமானுசர் மிகவும் ஈடுபட்டு எப்போதும் அந்த திருவடிகளை தியானிக்கிறார்னா நமக்கு எவ்வளவு உத்தேசியம். ஆகவே நாமும் அந்த பேயாழ்வார் கருத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேயாழ்வாருடைய வைபவத்தோடு சேர்த்து இந்த திருமாளிகை அதோட சுவாமியாக இருக்கக்கூடியவர் குமாரவாடி ராமானுஜாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமியினுடைய அரும் பெரும் செயல்கள் எத்தனையோ பெரிய கைங்கரியங்கள் ஒரு சாமானியப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியுமா என்று வியக்கத்தக்க வகையிலே அப்படி ஆச்சரியமான பல கைங்கரியங்களை அந்த சுவாமி புரிந்திருக்கிறார். அதை பற்றி ரெண்டொரு விஷயங்களை இந்த இடத்துல விண்ணப்பிக்கிறேன். சுவாமி முதல்ல மாசி மாசம் கார்த்திகை நட்சத்திரம், திருமங்கையாழ்வாருடைய நட்சத்திரம் கார்த்திகையில் கார்த்திகை. இந்த சுவாமி மாசி மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தாரா? அப்ப அவரை மாதிரியே தன்மை இவருக்கு இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடோ அதே மாதிரி ஈடுபாடு. அதே மாதிரி வேற யாராவது பிற மதத்தவர்கள் நமக்கு ஏதேனும் ஆபத்து கொண்டு வந்தால் அந்த சமயத்துல குரல் கொடுத்து இல்ல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நிலைநாட்ட வேண்டும், நமது பொறுப்பு என்று தாம் உணர்ந்தவராய் பல செயல்களை செய்திருக்கிறார். எத்தனையோ பத்திரிகைகள் எல்லாம் ஈடுபட்டு அந்தந்த சம்பிரதாயத்தை கண்டித்து அதெல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காக பத்திரிகைகள். அது இல்லாமல் சுதந்திர போராட்டம், இந்த நாட்டுக்கு உண்டான நன்மை என்ன என்று லௌகிக ரீதியிலும் சில போராட்டங்களை செய்து அதற்கு வேண்டிய சனாதனத்தை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அதற்கு உண்டான சீரிய பணிகளையும் சுவாமி செய்திருக்கிறார். ஆக 1942 சுவாமி பல இயக்கங்களை நிறுவினாராம். மாணவர் தமிழ் கழகம், பாரதி மன்றம் ஆகிய இயக்கங்களை நிறுவி தேசிய உணர்வையும் தமிழ் தொண்டையும் ஆற்றினார். தமிழ் தலைவன் பார்த்தோம். அப்ப அந்த திவ்ய கஷேத்திரம் அவருடைய சம்பந்தத்தில் இருப்பவர்னா
தமிழில் பற்று இருக்காதோ, அதனால் அந்த பற்றோடு சேர்ந்தவராய் அந்த சிறு பிராயத்திலேயே சுவாமிக்கு அப்போ எத்த திருநக்ஷத்திரம் 25ன்னா ஒரு 17 வயசுலேயே சுவாமி அத்தனை ஒரு ஈடுபாட்டோட சிறு இளைஞராக இருக்கிற சமயத்திலேயே இவ்வளவு கைங்கரியங்களை பண்ணியிருக்கிறார். காந்தியடிகள் தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு என்கிற அந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்திலையும் சுவாமி பங்கு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 1943 பாரதியாரின் சீடரான வ.ரா.வின் நட்பாள் பாரதாதேவி என்கிற தேசத்தொண்டு இதழில் பணியாற்றுதல். அப்போ அந்த இதழ் நம்முடைய இந்த தேசம், இந்த நாடு அது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதற்காக உண்டான அந்த முயற்சிகளையும் சுவாமி ஈடுபட்டிருக்கிறார். தினமணி நாளிதழில் பிழை திருத்துவோராக பணியாற்றினார். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் லௌகிகமான அந்த செயல்கள். லௌகிகம்னு சொன்னாலும் இது ஒரு விதமாக வைதிகம் தான். சனாதனத்தை இந்த நாட்டில் நன்றாக தழைக்க செய்யணும்னா லௌகிகமாக பல வரம்புகள் கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அதற்காக முதல்ல இதெல்லாம் செய்தவர். பின்னர் ஆச்சாரியனுடைய அருளுக்கு ஆட்பட்டார். ஸ்ரீ காரப்பங்காடு வெங்கடாச்சாரியர் சுவாமி அவருடைய ஒரு கடாட்சத்தினாலேயே சிஷ்யராக ஆகி சம்பிரதாய கல்வி கேள்வி காலக்ஷேபங்களை எல்லாம் கேட்டு சிறந்த ஞான விருத்தராய் சுவாமி வருகினார் என்று அந்த சரித்திரம். காரப்பங்காடு சுவாமியினுடைய அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு இனி நாம் மற்ற விஷயங்களுக்கு போவதாக இல்லை, அரசியலோ மற்ற விஷயங்களுக்கு போகிறதில்லை, சம்பிரதாய தொண்டையே செய்ய போகிறோம் என்று உறுதியுடையவராய் கடைசி வரைக்கும் பராமரிக்கிற வரைக்கும் திருநாடு அலங்கரி வரைக்கும் அப்படியே சுவாமி இருந்தார் என்பது அவருக்கு உண்டான பெருமை. அறநெறி இயக்கம் என்கிற இயக்கத்தை தொடங்கி கிராமப்புறங்களுக்கும் தோறும் போய் சென்று சமுதாய பணி எண்ணற்ற மற்ற சாமானியப்பட்ட அந்த ஜனங்களுக்கெல்லாம் போய் அடித்தட்டு மக்களுக்கும் இந்த திவ்ய பிரபந்தங்கள் இந்த சம்பிரதாயத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் போய் அருள் செய்து அவர்களுக்கும் புரிய வைத்தல் என்கிற ஆச்சரியமான தொண்டை 1970 தொடங்கி சுவாமி செய்திருக்கிறார். அதனால் அவரை பாராட்டி 1000ல் 1 அறநெறி இயக்கம், 1,00,000ல் ஒருவர் ராமானுஜம் என்று இவரை பற்றி கொண்டாடி இருக்கிறார். இந்த சுவாமி 1,00,000ல் ஒருத்தர் அப்படின்னா இவருக்கு சாமா இன்னொருத்தர் இல்லை, அப்படி இவர் கைங்கரியம் பண்ணுறாரே என்று இவருடைய பெருமைக்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். திருமால் அடியார் குழாம் என்கிற இயக்கத்தை முதலில் தலைமையேற்று தோற்றுவித்து பின்னர் நாடெங்கும் சென்று மக்களை திருத்தி திருமாலின் அடியவர்களாக ஆக்குதல். எப்படி இப்போ திருமழிசை ஆழ்வார பேயாழ்வார் திருத்தி நான் தலைவன்கிற அந்த பொறுப்பிலிருந்து திருத்தி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி சுவாமியும் நாம் தலைவனாக இருக்கணும், பலரையும் இப்போ திருத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்தந்த இயக்கங்கள் குழாத்தை ஏற்படுத்தி பலரையும் சென்று கிட்டி நான் எப்பேற்பட்டவர் அதெல்லாம் பார்க்காமல் அவர்கள் எவ்வளவு கீழே இருக்கிறார்கள்ங்கிறதையும் அவர்கள் தன்மையும் பாராமல் அவர்களோடு ஒன்றாக கலந்து பரிமாறி அர்த்தங்களை உபதேசித்து திருத்தி கொண்டு வந்திருக்கிறார்ங்கிறது சுவாமிக்கு இருக்கக்கூடிய பெருமை. மேலும் பகவத் ராமானுஜர் எப்படி பாரதம் முழுக்க நடந்து சஞ்சாரம் பண்ணி சம்பிரதாயத்தை நிலைநாட்டினாரோ அதே மாதிரி சுவாமி 3000 கிலோமீட்டர் தொலைவு தமிழ்நாடு முழுக்க சுற்றி பாத யாத்திரையாகவே வண்டிகளெல்லாம் வைத்து கொள்ளாமல் நம்முடைய திருவடிபட எல்லா இடத்துலையும் நடந்து அந்தந்த தேசங்களை புனிதமாக்கி அங்கே இருப்பவர்களையும் புனிதமடைய செய்து அவர்களுக்கும் இந்த திவ்ய பிரபந்த அர்த்தங்களை எல்லாம் கொடுத்து ஸ்ரீ வைஷ்ணவ அர்த்தங்களை நன்கு பரப்பினார், பிரச்சாரம் செய்தார் என்பது சுவாமிக்கு இருக்கக்கூடிய பெருமை. திருமால் என்கிற மாத பத்திரிகையை சுவாமி ஏற்படுத்தி இன்றளவும் அந்த பத்திரிகை பாமர ஜனங்களுக்கும் புரியும் விதத்தில் கட்டுரைகள் ரொம்ப எளிமையாக அர்த்த விசேஷங்களை எல்லாம் அதில் அழித்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட பெருமை. மேலே 2006 சுவாமி சந்நியாசாசிரம ஸ்வீகாரத்தை செய்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜருக்கு நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ராமானுஜருடைய அந்த முக்கியமான குறிக்கோள் அனைவருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து அத்தனை பேரையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கி எம்பெருமானுடைய தொண்டர்களாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதை இன்று வரை நம்முடைய சிஷ்யர்கள் மூலமாக சுவாமி திருநாடு அலங்கரித்தால் கூட இன்னைக்கும் அந்த அடுத்த பட்டத்தில் இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமியாக இருக்கட்டும், மேலும் சுவாமியினுடைய சிஷ்யர்களாக இருக்கட்டும், அவர்களே அந்த பொறுப்பு தங்களுடையது என்று எடுத்துக்கொண்டு எத்தனையோ பேர் போய் சேவிச்சிருக்கலாம். அந்த மடத்துக்கு போனாலே 4 பேர் 10 பேர் உட்கார்ந்து இந்த திவ்ய பிரபந்த அர்த்தங்களையோ சம்பிரதாய அர்த்தங்களையோ தான் பேசிட்டு இருப்பாளே ஒழிந்து ஏதோ லௌகிகமான விஷயங்களோ ஊர்வம்போ அதை அந்த மடத்துக்குள்ளே கேட்கவே முடியாது. ஜிஆர் சுவாமி ஒரு பக்கம் 4 சிஷ்யரோட பேசிட்டு இருந்தா மற்ற பேர் ஏதோ பேசிட்டு இருக்காள், என்ன பேசுறான்னு போய் கேட்டா ஒருத்தர் 10 பேருக்கு சொல்லிட்டு இருப்பான், இதுதான்மா இப்படித்தான் புரிஞ்சுக்கணும், இந்த கட்டத்தை பார்த்து நீ மனசை விட்டு கொடுக்காதே என்ன சாமானியப்பட்ட ஜனங்களுக்கும் பலரும் எடுத்து கூறுமா போலே அப்படி பலரையும் சுவாமி திருத்தி பணி கொண்டு அவர்களையும் அந்த பொறுப்பிலே உணரச் செய்தவர்களாக சுவாமி செய்திருக்கிறார்னா அப்படிப்பட்ட சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவருடைய அந்த பொறுப்பை நாமும் உணர்ந்தவர்களாய் நாமும் அந்த பொறுப்பு உடையவர்களாக பலருக்கும் நம்முடைய அர்த்தங்களை உபதேசிக்கணும். நாம் தெரிந்து கொள்வது எதற்குன்னா பலருக்கும் எடுத்து உபதேசிக்கணும், அவர்களையும் இந்த சம்பிரதாயத்தில் வரவேற்பதற்குத்தானே. அந்த பொறுப்பை
நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்லாது வழியில் பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்களோ வேறு யாரோ அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்ததுன்னா உபதேசித்து நல்வழிப்படுத்தணும் என்ற அந்த குறிக்கோளை ஏற்றுக்கொண்டு அனைவரும் செய்ய வேண்டும். சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் 100 திருநக்ஷத்திர பூர்த்திக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான பொறுப்பு என்னன்னா, அவர் நமக்கு என்ன சாதித்திருக்கிறாரோ அதை கேட்டு நடத்தல். அதற்கு மேலே அவர் செய்தா போலே யாரோ ஒருத்தருக்காவது நாம் அதை உபதேசித்து அவரையும் எம்பெருமானுடைய தொண்டனாக ஆக்க வேண்டும், ஆச்சாரியருடைய தொண்டனாக ஆக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து கொண்டு நாமும் செயலாற்ற வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். விருத்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்சன் ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.